بسم الله الرحمن الرحيم பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். وَلْتَكُن مِّنكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنكَرِ وَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. சிறந்ததின் பக்கம் அழைக்கின்ற, நன்மையை ஏவுகின்ற, பாவத்திலிருந்து தடுக்கின்ற ஒரு குழு உங்களில் இருக்கட்டும், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். وَلَا تَكُونُوا كَالَّذِينَ تَفَرَّقُوا وَاخْتَلَفُوا مِنْ بَعْدِ مَا جَاءَهُمُ الْبَيِّنَاتُ وَأُولَئِكَ لَهُمْ عَذَابٌ عَظِيمٌ. தம்மிடம் தெளிவான சான்றுகள் வந்த பிறகும் கருத்து மாறுபாடு கொண்டு பிரிந்தவர்களைப் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அத்தகையோருக்கே மறுமை நாளில் பெரும் வேதனை உண்டு. يَوْمَ تَبْيَضُّ وُجُوهٌ وَتَسْوَدُّ وُجُوهٌ فَأَمَّا الَّذِينَ اسْوَدَّتْ وُجُوهُهُمْ أَكَفَرْتُمْ بَعْدَ إِيمَانِكُمْ فَذُوقُوا الْعَذَابَ بِمَا كُنْتُمْ تَكْفُرُونَ. அந்நாளில் சில முகங்கள் வெண்மையாக இருக்கும், இன்னும் சில முகங்கள் கருப்பாக இருக்கும். யாருடைய முகங்கள் கருப்பாக இருக்குமோ அவர்களிடம், நீங்கள் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு இறைவனை மறுத்தீர்கள் அல்லவா? எனவே நீங்கள் மறுத்து கொண்டிருந்ததால் வேதனையை அனுபவியுங்கள் என்று கூறப்படும். சூரத்துல் ஆல் இம்ரான் 104 முதல் 106 வசனம் வரை.